பயிற்சி செய்கிறவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க நோயில் வலியில் எழுந்துக்காமே இருக்காங்கன்னா, நீங்கள் வலி இருந்தாலும் நடமாடிக்கிட்டே இருப்பீங்க. அந்த எனர்ஜி உங்களுக்கு எங்கே இருக்கும்? உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களை விட மோசமாக இருக்கும் வலி, கம்மியாக இருக்கும் வலி. அவங்க படுத்து கிடப்பாங்க பயிற்சி இல்லாதவங்க. பயிற்சியாளர்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நேரம் நம்ம என்ன வேலையோ நம்ம வேலை ரெகுலர் ஆக்டிவிட்டீஸு குறையாமல் நம்ம பார்த்துப்போம். இதுதான் நமக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம். அப்போ நமக்கு நல்ல இதில் ஒரு மாற்றம் கிடைக்கும். பயிற்சி ரொம்ப 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 முக்கியம். ஒரு நாள் கூட சொன்னாங்காமல் பயிற்சி செய்யணும். நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நாங்கள் ஒரு நாள் கூட இப்போ பேசுகிறோம் இல்லையா, மனசுக்குள்ளே தோணலாம், அப்போ இவங்களாம் ஒரு நாள் கூட பயிற்சி செய்யாமல் இருப்பாங்களோ? பெண்கள் மாதவிடாய் காலங்களில் செய்யக்கூடாதுன்னு ரூலுங்க. மாதவிடாய் காலங்களில் கூட மசாஜ், அக்குப்ரெஷர் நான் செஞ்சுருவேன். 2 பேரும் ஒன்றா தான் பயிற்சி பண்ணுவோம். அப்படி அந்த மாதிரி சமயங்களில் ஐயா பயிற்சி செய்யும்போது மனசுக்குள்ளே நானே என்ன பண்ணுவேன்? கையை மேலே தூக்குறேன் 4 மூச்சு, கீழே இருக்கிற 2 மூச்சு, கையை பக்கவாட்டில் கொண்டு போகிறேன், மூச்சு இழுக்கிறேன், மூச்சு விடுறேன், அப்படியே பாவனையாக செய்வேன். இது எப்போ நான் அருள்நிதியர் பயிற்சி முடித்தோடனே ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சாமிஜி ஒன்று கேட்டாங்க, நம்ம எல்லாருக்கிட்டே அருள்நிதியர் பயிற்சி முடித்தவங்களுக்கு தெரியும், அவங்களோட சாமிஜியோட ஸ்பீச் போடுவாங்க. போட்டவங்க என்ன கேட்டாங்க? ஒரு வார்த்தை கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஏன்னா இந்த பயிற்சி ஒரு நாள் கூட நாங்கள் விட்டதில்லை. எங்கள் மகன் திருமணத்தண்ணி கூட பயிற்சி செஞ்சோம். எங்கள் மகனுக்கு கல்யாணங்க. கல்யாணத்தன்னைக்கு 2:45 மணிக்கு நைட் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் ரூம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு படுக்கிறதுக்கு 3:30க்கு எழுந்திரிச்சிட்டோம். நலங்கு வைக்கணும். நாங்கள் 5 மணிக்கு பார்த்துக்கோம் நலங்களான்னு எழுந்திரிச்சு 3:30க்கு எழுந்து நான் மணமகன் ரூமில் நான் பயிற்சி செஞ்சேன். மணமேடையில் பூ அலங்காரம் பண்ணி தாங்க ஐயா பயிற்சி செஞ்சாங்க. அந்த பூ அலங்காரம் பண்ணவங்களாம் பார்த்துக்கிட்டே தான் நாங்கள் இவங்க மகராசன்னு செய்கிறது. சரி, இதை நல்ல விஷயம் பண்ணுறேங்க. அவங்க ஐயாவோட அம்மா தவறிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் நாங்கள் தான் 1 வாரம் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் பார்த்துக்கிட்டோம். எல்லாம் முடிஞ்சு அவங்க இறந்து போயிட்டாங்க ஒரு நாள். அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். நைட்டு ஃபுல்லாக கண் முழித்தோம். மறுநாள் மார்னிங் எழுந்து இங்கே சொல்லவா பயிற்சி செய்யலாம். எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, கஷ்டமாகிடுச்சு. இன்னும் இப்படி இறந்து அவங்க பாடி அங்கே இருக்குது, நீங்கள் உள்ளே போய் பயிற்சி செய்யணுன்னு. அவங்க அது நம்ம கண் முழிச்சாச்சு. எல்லோரும் ஒருத்தரை எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். எதுக்காகன்னா அப்போ தான் ஒரு யோசனை, ஏன் அப்படி செஞ்சோம் இப்போ கேட்கலாம். அவங்க மனசில் கூட தோணும், நான் இப்படி கூட செய்ய முடியுமா அப்படின்னு தோணும். நிறைய வெளியூர் இப்போ எங்கள் பையன் வீட்டுக்கு ஃபாரின் போனால் கூட ஃப்ளைட்டில் என்ன முடியுமோ உட்காந்துட்டே மூச்சு பயிற்சி இல்லை பேண்ட்ரி கார்கிட்ட போய் பயிற்சி செய்வோம். எங்கெல்லாம் டிரான்சிட் இருக்கோ அந்த இடத்துல பெட்ஷீட் போட்டு அங்கே தங்குற ரூமில் பயிற்சி செஞ்சுருக்கோம். ஒரு நாள் கூட பயிற்சி விட்டதில்லை. எதற்காக தெரியுமா? சாமிஜி ஒன்று தான் கேட்டாங்க, நீங்கள் அருள்நிதி ஆகிறீங்க, ஒரு ஞானாசிரியராக மாறுறீங்க, நான் உங்ககிட்ட குரு காணிக்கையாக ஒன்று கேட்குறேன்னு சொன்னாங்க. எனக்கு இன்றைக்கி நினச்சா கூட கண்ணில் தண்ணி வரும். நீங்கள் எதையும் எனக்காக கொடுக்க வேண்டாம், உங்கள் உடல் நலத்தை எனக்கு குரு காணிக்கையாக கொடுங்கன்னு கேட்டாங்க. எந்த மகானும் கேட்காத ஒரு வார்த்தையை அந்த குரு கேட்டார். குரு நம்ம உடல் நலத்தை, நம்ம உடல்நலம் நல்லா இருக்கிறத குரு காணிக்கையாக கேட்டதால் நாங்கள் 2 பேரும் அன்றைக்கி முடிவு பண்ணோம், இந்த பயிற்சியை ஒரு நாள் கூட விடக்கூடாது. ட்ரெயினில் வீக்கெண்டு பூரா இந்த மாதிரி வெளியூர் கிளாஸஸ் போவோங்க. ட்ரெயின் சில சமயம் லேட் ஆயிரும், அதனால் ட்ரெயின்லேயே பண்ணுவோம். ட்ரெயினில் அன்றைக்கி மட்டும் என்னென்னா பயிற்சியை கொஞ்சம் மாற்றி பண்ணுவோம். அன்றைக்கி மகராசனெலாம் ட்ரெயினில் பண்ண முடியாது. கைப்பயிற்சி, காயக்கல்பம், மூச்சு பயிற்சி. அன்றைக்கி இங்கே நேற்று பல்லடத்துலேருந்து நாங்கள் நேற்று திருப்பூர் வந்தோம். ட்ரெயின் லேட்டு 1 hour லேட் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் 4 மணிக்கு எழுந்து ட்ரெயின்லேயே என்ன பண்ணாங்க, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணிட்டோம். கண் பயிற்சி வரைக்கும் முடிச்சிடும். ஏன்னா 4:30 எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, கபாலபதி பண்ண முடியாது. ரூமுக்கு காயக்கல்பம், இவங்க காயக்கல்பம் டாய்லெட்டுக்காக போய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நான் லேடிஸ் பண்ண முடியாது. நான் ரூமுக்கு வந்துட்டு காயக்கல்பம், கைப்பயிற்சி, மகராசனம் பண்ணிட்டேன். பர்த்தில் படுத்துக்கிட்டே மசாஜ், அக்குப்ரெஷர் பண்ணிட்டேன். ஏன்னா வந்த உடனே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம், டைம் இருக்காது. ஒரு நாள் கூட பயிற்சியை விடக்கூடாது. யாருக்காகங்க? நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நம்ம மருந்து மாத்திரை இல்லாமல் நம்ம வேலையை நாம் செஞ்சுக்கிறதுக்கு பயிற்சி ரொம்ப முக்கியம். அதுவும் காயக்கல்பம் ரொம்ப 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 முக்கியம். இந்த பயிற்சி நாங்கள் இன்றைக்கி இங்கே எடுக்கிறோம். நீங்கள் இந்த மன்றத்தில் போயிட்டு அதோட பலன் உங்களுக்கு தெரியும். காத்தாலேருந்து இப்படி தான் 11 மணிக்கு நீங்கள் எங்ககிட்ட வந்து பேசினாலும் இப்படியே தான் படப்படன்னு பேசிகிட்ருப்போம். டயர்டாக இருக்க பேசுகிறது, நான் பேசுகிறது உங்கள் எல்லாருக்கும் 11 மணிக்கு வந்தாலும் இதே எனர்ஜியோடு பேச முடியும். நீங்கள் பயிற்சி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ பயிற்சி என்ன, காயக்கல்ப பயிற்சி எப்படி இவ்வளோ சயின்டிஃபிக்காக சொன்னோம் இல்லையா, அது எப்படி உண்மையாகவே அதெல்லாம் நடக்குதான்றதை நம்ம இப்போ பார்க்கலாங்க. வாழ்க வளம். ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், இந்த வலி நோய் பற்றி பேசணும் இல்லையா? இந்த நோய் வருவதற்கு காரணங்கள் 6 காரணங்கள் இருக்கிறது. அதில் பாருங்கள், இயற்கை காரணங்கள்னு 3 கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த இயற்கை காரணங்களில் கருவமைப்பு, கோள்களின் நிலை மற்றும் இயற்கை சீற்றங்கள், இந்த 3 இதன் மூலயமா நமக்கு நோய் வரும். ஆனால் காயகல்ப பயிற்சியின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், இதை கூட நம்மளால் மாற்றிக்க முடியும். நம்மளால் மாற்றிக்க முடியும். எப்படின்னா, காயகல்ப பயிற்சியில் கருவமைப்பை மாற்ற முடியும்.
நம்ம காலையில் பார்த்த அந்த டெலோமியர்ன்றதை நம்ம பார்த்தோம். அதே போல் எதில் இந்த கோள்களினுடைய நேர காலங்கள் பதிவாகி இருக்கிறதோ அதையே நம்ம சுத்தப்படுத்துறதுனால விதியை மதியால் நம்ம அதிலையும் நம்ம என்ன பண்ண முடியும், வெல்ல முடியும். அதே போல் விழிப்பு நிலையோடு இருந்து கூட தியானமும் பண்ணிட்டோன்னா இயற்கை நிகழ்ச்சிகளுடைய முதல்லேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், வெளியில் வர முடியும். அதுக்கு உங்களுக்கு உதாரணம் வேணும்னா இடைக்காட சித்தருடைய வாழ்க்கை வரலாறை படித்து பாருங்கள். அந்த இடைக்காட சித்தர் வாழ்க்கை வரலாறுன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. 18 சித்தர்களில் இடைக்காட சித்தர் அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதலை எப்படி நம்ம முதல்லையே தெரிஞ்சுக்கிறது, ப்ரெடிக்ஷன் பவர். அந்த ப்ரெடிக்ஷன் பவர் இன்றைக்கி நம்ம ESP பவர் அதெல்லாம் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் இதெல்லாம் சொல்கிறோமே, இது எல்லாத்துக்கும் குரு யாருன்னு கேட்டிங்கன்னா இடைக்காட சித்தர் தான். அவர் கொடுத்துருக்கிறாரு. அதில் அடுத்த 3 காரணங்கள் இருக்கிறது. இது 3 இயற்கை, இது நம்ம கையில் தான் இருக்குது. இது என்னென்னது படிங்க, என்னென்னது இல்லை, உணவு, எண்ணம், நம்முடைய செயல்கள். ஆனால் இது என்ன பண்ணோம், இதே உணவு முன்னோர்கள் ரெக்கார்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தாலும் நமக்கு வேலை செய்யும். இதே உணவு காலையில் பார்த்தேன் இல்லையா, தோசை மிளகாப்பொடி, அதுதான் முன்னோர்களுடைய எண்ணம் அப்படியே நம்மக்கிட்ட பிரதிபலித்தாலும் அது நமக்கு அப்படியே ரெக்கார்ட் ஆகும். இந்த ரெண்டும் எங்கே வருதோ ஆட்டோமேட்டிக்காக அது செயலாக வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நோய் வருவதற்கு காரணம் இயற்கையிலும் இருக்கிறது, செயற்கையிலும் இருக்கிறது. இதை தீர்த்து கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான பயிற்சி எந்த பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உடற்பயிற்சியும் காயகல்பமும் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? இப்போது இந்த நோய்க்கான பாருங்களாம் இதெல்லாம் சொல்லியாச்சு, இதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த நோயினால தான் நமக்கு அடுத்த முதுமை வர காரணங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த முதுமை வரத்துக்கு காரணமே பூமியினுடைய தற்சுழற்சி மற்றும் விந்துநாத திரவத்தினுடைய உற்பத்தி குறைதல், அவ்வளோதான். ஸோ அந்த விந்துநாத திரவத்தினுடைய உற்பத்தி குறையும் பொழுது நமக்கு நரம்புகளுக்கு கொஞ்சம் தளர்ச்சி நமக்கு ஏற்படுகிறது, சரிங்களா? ரைட். இந்த காயகல்பம் பயிற்சியை பயிற்சி முறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயிற்சியில் பாருங்கள் 3 நிலைகள் இருக்கிறது. ஒன்று அஸ்வினி முத்திரை, இரண்டாவது மூலபந்தம், மூன்றாவது ஓஜஸ் மூச்சு. 3 ஸ்டேஜில் இருக்குது இந்த காயகல்பம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த 3வது தான் நம்ம காலையில் அம்மா நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இந்த காயகல்பத்தை பற்றி சொல்லியிருக்கு. 30வது வரியில் சொல்லியிருக்கிறது. என்ன சொன்னாங்க? ஓஜஸ் தேஜோ துதிதரகா பிரகாசாத்மா பிரகாசனகா. எவர் ஒருவர் வாழ்க்கையிலே தினமும் இந்த ஓஜஸ் மூச்சை போடுகிறார்களோ அவர்களுடைய ஆத்மா பிரகாசமாக இருக்கணும்னு என்ன அர்த்தம்? நீண்ட ஆயுளோடு இருப்பார்கள். வாழும் காலம் முழுவதும் பிரகாசம்னு என்ன அர்த்தம்? வசீகர தோற்றம், நல்ல பார்வை, நேர்மையான பார்வை, இவ அத்தனை உடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த காயகல்ப பயிற்சியில் 3 ஸ்டேஜ் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த 3 ஸ்டேஜுக்கும் அற்புதமான ஒரு விஞ்ஞான விளக்கமும் உண்டு, மெய்ஞான விளக்கமும் உண்டு. 2 ஸ்டேஜில் இருக்குது. அஸ்வினி முத்திரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அஸ்வினின்னா உங்களுக்கு தெரியும், அஸ்வினி என்றால் குதிரை அப்படின்னு பேர். ஏன் இதுக்கு அஸ்வினி முத்திரைன்னு பேர் வந்ததுன்னா, குதிரை இந்த காயகல்ப பயிற்சியை செய்யும். இருக்கிற விலங்குகள்லேயே ஆற்றல் அதிகமாக இருக்கிற விலங்கு எதுன்னு கேட்டிங்கன்னா குதிரை. குதிரை கூடுமான வரைக்கும் பாருங்கள், படுத்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் யாருமே குதிரையை. உட்காந்து நின்றுட்டு தான் இருக்கும் எப்போவுமே குதிரை. குதிரை என்ன பண்ணோம்? அஸ்வினி முத்திரை போடும் பொழுது தன்னுடைய வால் பகுதியை தூக்கும். ஆசனவாயை 3 நிலைகளில் பண்ணோம். சுருக்கி, இறுக்கி விடும். ஸ்டேஜ் 1 ஷ்ரிங்க்கு,
ஸ்டேஜ் 2 கண்ட்ரா, ஸ்டேஜ் 3 ரிலீஸ். 3 நிலைகளில் பண்ணோம். அப்படி சுருக்கி இறுக்கி அப்படியே வைக்கும், விட்டுடும். அப்படி சுருக்கி இறுக்கி விடும் பொழுது அந்த மாதிரி கொஞ்ச நேரம் இந்த குதிரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலைப்பகுதியிலிருந்து வால் பகுதி வரைக்கும் உடம்பை ஒரு மாதிரி சிலுப்பி விடும். அவ்வளோதான், பயிற்சி முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இந்த குதிரை எப்படி ஆசனவாய் பகுதியை சுருக்கி இறுக்கி விடுகிறதோ அதே போல தான் நாமளும் ஆசனவாய் பகுதியை, மோஷன் போகிற இடம் சுருக்கணும், இருக்கணும், விடணும். இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். புதுசாக வந்திருக்கிறவங்கள ஒரு கொஸ்டின் வரும். என்ன சார், குதிரை தான் ஆசனவாயை சுருக்க சொல்லுது, நானும் குதிரையும் ஒன்றா. குதிரை ஆசனவாயை சுருக்கி விரிச்சுன்னா நானும் ஆசனவாயை தான் சுருக்கி விரிக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். நாம் இந்த பயிற்சியை நமக்கு கொடுத்தது யார்? வேதாத்ரி மகரிஷி. வேதாத்ரி மகரிஷி சொல்கிறது என்ன? சொல்லால் மட்டும் நம்பாதே. நான் சொல்கிறேன், நீ நம்ப மாட்டான். என்ன பண்ணணும்? நீ சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். உனக்குள்ள ஒன்று இருக்குது, அதை வச்சு நீ சுயமாக சிந்திச்சேன்னா இது உண்மையா இல்லையான்னு தெரியும். சொல்லியா? இப்போ அவருடைய சீடர்கள் நாம் அத்தனை பேர். இப்போ நாம் என்ன பண்ணணும்? குதிரை அஸ்வினி முத்திரை போடுதுன்றங்கிறத நாம் அது போட்டால் என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஒரே ஒரு டெஸ்ட் நம்ம இப்போ பண்ணிடலாம். நேராக உட்காருங்க, சேரில் சாயாதீங்க. ரைட். கையை எப்படி நீட்டிக்குங்க, நல்லா கை டைட்டாக மூடிக்குங்க. பெண்கள்லாம் அவங்க புடவையுடைய தலைப்பை உள்ளங்கையில் துணியில் எடுத்து சுரிக்குங்க. ஆண்கள்லாம் கர்ச்சிப்பு இருந்தால் கர்ச்சிப்பு வச்சுங்க. வெறும் அது இன்னும் டக்குன்னு தெரியும் ரிசல்ட்டு. ரைட்டு கை, ரைட்டு கை, ரைட்டு கை. இங்கிலீஷில் சொல்கிறேன், வலது கை. ரைட். இப்போ கை நல்லா மேலே வச்சுங்க இப்படி. ரைட். இப்போது உங்கள் கவனத்தை ஆசன வாய்க்கிட்ட எடுத்துன்னு போயிடுங்க. மோஷன் போகிற இடத்துல ஆசன வாயை சுருக்குங்க, நல்லா இருக்குங்க. ஆசன வாயை டைட் பண்ணுங்க. ஆசன வாயை நீங்களும் பண்ணுங்கய்யா. ஆசன வாயை நல்லா டைட் பண்ணுங்க, விட்டுருங்க ஆசன வாயை. திருப்பி ஆசன வாயை, கை எப்படி இருக்கட்டும், திருப்பி ஆசன வாயை சுருக்குங்க, நல்லா இருக்குங்க, விட்டுருங்க. திருப்பி ஆசன வாயை சுருக்குங்க, நல்லா டைட் பண்ணுங்க. ஆசன வாயை இறுக்கி வைங்க. அம்மா பண்ணுங்கம்மா, விட்டுருங்க. அங்கே சொன்னேன். கை எப்படி வச்சுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, அதே போல் ஆசன வாயை சுருக்குங்க, இருக்குங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு விடுங்க. இப்போ நீங்கள் ஆசன வாயில் அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இப்போ உங்கள் உள்ளங்கையை கவனிங்க. நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறது ஆசன வாயி, உங்களை அறியாமல் இந்த கை மணிக்கட்டு, இந்த இடம், உள்ளங்கையெல்லாம் ஒரு நரம்பு இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதா பாருங்கள். நீங்கள் ஆசன வாயை பண்ணும்போது இங்கே வரும் பாருங்கள் ஃபீலிங். கையில் வருதா? யார் யாருக்கெல்லாம் வருது? இன்னொரு கையால் தூக்குங்க. அவ்வளோதான். இங்கே ஏதோ ஒரு இழுக்கிற மாதிரி தெரியுதா? இங்கெல்லாம் தெரிஞ்சிச்சா? ரைட். நீங்கள் ப்ரெஷர் கொடுத்த இடம் எங்கே? ஆசனவாய். ப்ரெஷர் தெரிஞ்ச இடம் எங்கே? ஏன்? ஏன்? காரணம் என்ன? காரணம் என்ன? மனித உடலில் உள்ள 72,000 நரம்புகளிலே 54,000 நரம்புகள், அந்த 54,000 நரம்புகள் 14 ராஜ உறுப்போடு தொடர்பினை உடையது. ராஜ உறுப்புகள்னால் எது சொல்லணுமா? நுரையீரல், இருதயம், இருதயத்துக்கு மேலே இருக்கிற பெரிகார்டியம் உறை, கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை, வித்துப்பை, கர்ப்பப்பை, மூளை, மலக்குடல். இந்த 14 ராஜ உறுப்புகள் சேர்ந்து 54,000 நரம்புகள் நேரடியாக ஆசனவாய் கூட தான் முடிச்சு போட்டிருக்குது. அதனால தான்
நீங்கள் ஆசன வாயை சுருக்கி இருக்கிறீங்கன்னா எல்லா உறுப்பும் இதுவாகுது. இப்போ சொல்லுங்க, நாம் அஸ்வினி முத்திரை கையில் போடணுமா ஆசன வாயில் போடணுமா? எங்கே போடணும்? ஆசன வாயில் தான் இதனால் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும், நாம் ஏன் ஆசன வாயில் அஸ்வினி முத்திரை போடணும். இப்போ நானும் குதிரையும் ஒன்று தானே இப்போ. ஏன்னா இவெல்லாம் கேள்வி கேட்பான் வெளில போன உடனே. இவன் நீ கேட்பான் அவங்ககிட்ட, என்னையும் குதிரை மாதிரி போட சொல்கிறார் இவர் அப்படின்னு. அதனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டு போய்ட்டு என்ன பண்ணுவேன், இப்போ உண்மைன்னு தெரிஞ்சிச்சா இப்போ. ஸோ ப்ரூவ் ஆகிடுச்சு இப்போ. சரி, இப்போது நாம் என்ன பண்ணோம்? ஆசன வாயை என்ன பண்ணோம்? சுருக்கணும். அப்புறம் என்ன பண்ணோம்? இறுக்கினோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? விட்டுட்டோம். சுருக்கி இறுக்கி விட்டோம். சுருக்கி இறுக்கி விட்டுட்டோம். அது மாதிரி சுருக்கி இறுக்கி விட்டுட்டோமா? இப்போ இந்த சுருக்கி இறுக்கி விட்ட உடனே என்ன ஆச்சு? நமக்குள்ள என்ன ஆச்சு? என்னம்மா? நரம்புகளுக்கு ஊக்கமா? இல்லையே இல்லையே. அது நீங்கள் ஒரு 2 சம்மட்டி வச்சுட்டு அடித்தாலும் கூட நரம்புகளுக்கு ஊக்கம் வந்துடுமே. என்ன நடந்தது? என்ன நடந்தது? விஞ்ஞானபூர்வமாக நம்ம உள்ளே வரணும். ஜீவவித்து குழம்பு கடையுது. ஜீவவித்து குழம்பு கடைஞ்சுது. சரி, ஜீவவித்து குழம்பு கடைஞ்சதுன்றதுக்கு என்ன ப்ரூஃப் கொடுங்க. இப்போ அம்மா தான் காலையிலேருந்து கடைசியில் ஒன்றுத்துக்கு ஆன்சர் வந்தாங்க. என்ன சொன்னதும் இப்படி பிடிச்சிட்டார என்ன? ஆன்சர் கரெக்டாக வந்துட்டீங்க மேடம். நீங்கள் ஜீவவித்து குழம்பு கடையுதுன்னு சொல்லிட்டீங்க, ஆன்சரை பிடிச்சிட்டிங்க. அது எப்படி கடைஞ்சது கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் சுருக்கி இருக்கிற இடம் வேற, ஆனஸ்லியாச்சு அப்போ கொஞ்சம் அதுதான். இப்போ இங்கே தான் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம உள்ளே இப்போது நாம் வரலாம். கிளியராக புரியணும். இந்த போர்டு கொஞ்சம் இது பண்ணிடலாமா? இந்த போர்டு எரேஸ் பண்ணிடலாமா? நம்ம இது யாரோ ஃபோட்டோ எடுக்கணும், நீங்கள் எடுத்துட்டிங்களா? எல்லாம் எடுத்துட்டாங்க. சீக்கிரங்கய்யா. ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம். எடுத்துட்டிங்களா? அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. ரைட், குட். ஒரு நிமிஷம் இருங்க. பண்ணிடலாமா மேடம்? சீக்கிரம். எடுத்துட்டு அழிக்க முடியல. இந்த இது ஒட்டிக்குது. என்ன இல்லை இல்லை, வெறும் மார்க்கர் தான் போட்டிருக்கல. இது பர்மனன்ட் மார்க்கர் மாதிரி இருக்குது. எதுவுமே அழியாது. சரி, இதுக்கு நான் இது போட்டால் தான் அழியாது, தண்ணி கிண்ணி போட்டு தான் அழிக்கணும். சரி, ஓகே, ரைட், ஓகே. நீ வா வா. போர்டில் இது பண்ண முடியல, நீ தான் டெமோக்கு மேலே வா. ரைட். இப்போ லைட்டாக போட்டு பாருங்கள். ஐயா, லைட்டாக தண்ணி போட்டு பாருங்கள். லைட்டாக தண்ணி போட்டு பாருங்கள். இப்படி வந்து நில்லுங்க. எக்ஸசைஸ்லாம் பண்ணுவியா நல்லா? தொடச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு போர்டில் எழுதிட்டுன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். டயக்ராம் போட்டு காமிச்சிடும் உங்களுக்கு. நான் டக்குன்னு கேட்டேன்னா சானிடைசர் தொடச்சா போய்டுமா போர்டை? ஐயோ, ஒரு துணி மட்டும் கொடுங்க துடைக்கிறதுக்கு. பேர் என்ன? சரவணன். நீ பயிற்சியில் வந்திருக்கியாங்க? பயிற்சி
காய்கள் பழம் பண்ணுறீங்க? ஆ சரி, ரைட். இப்போ நம்ம பயிற்சிக்குள்ளே இப்போ எப்படி நடக்குதுன்னு பார்க்குறோம். அம்மா தான் ஆன்சர் பண்ணாங்க. அஸ்வினி முத்திரை போடும் பொழுது, அஸ்வினி முத்திரை போடும் பொழுது ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் தானே, இங்கே வாங்க வாங்க. வாழ்க வளமுடன். வாங்க. பயப்படாம வாங்க. சின்ன விஷயம் செய்ய போகிறோம். நீங்களே அச்சா இவ்வளோதானா, இதுக்காக பயந்தோன்னு நினைப்பீங்க. மைக் வச்சு கையில் வச்சுக்கங்க மைக்கை. அஸ்வினி முத்திரை போடும் பொழுது விந்துநாத திரவம் கடையப்படுகிறது. அதுன்னு சொன்னீங்க நீங்கள், ரைட். இப்போ வந்து விந்துநாத திரவம் கடையிறதுக்கு எப்படி உதாரணத்தை கொடுத்துட்றோம். ஐயா ஒரு துணி இல்லையா? நான் எழுதும்போதே டவுட் பட்டது. ஆ சரி கண்ணா, நீ போகலாம். நான் எல்லாம் போட்டு காமிச்சிட்றேன். ரைட், தேங்க்யூ. கீழே இருக்கு தோஷம் அப்படியே. அவ்வளோதான், அவ்வளோதான். இப்போ திருப்பி அதே பேனை தான் யூஸ் பண்ணணும், பரவாயில்ல. இல்லை வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், முடிச்சு போச்சு, முடிஞ்சிடுச்சு. போகிறோம்.